5 மினிட்ஸ் வீடியோவை பார்த்துட்டு எப்படி சுடிதார் கட் பண்ண கற்றுக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. 100% ஷியராக சொல்கிறேன். இந்த வீடியோ எண்டில் நீங்களும் சுடிதார் கட் பண்ண கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு டபுள் ஃபோல்ட் பண்ணி லே பண்ணிக்கோங்க. அடியில் வந்து லைனிங் கிளாத் இருக்குது. நெக்லைன் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் வித் 7 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் ஹைட் 7 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதை எல் ஷேப்பில் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. 2 லைனும் மீட் பண்ணுற இடத்துலேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு கர்வாக நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு நெக் லைன் ஹைட் 5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதையும் எல் ஷேப்பில் வச்சு ரவுண்ட் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எண்டு வரை பார்த்துட்டு உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். பஸ்ட்டு சைஸ் 11 இன்ச் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். வேஸ்ட் ஹைட் 8 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு வேஸ்ட் வித் 9 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 2 பாயிண்ட்டு மீட் பண்ணுற இடத்த நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஹிப் ஹைட்டு 6.5 மார்க் பண்ணிக்கிறேன். ஹிப்போட வித் 11.5 மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ணது பஸ்ட்டு சைஸ், வேஸ்ட் சைஸ், ஹிப் சைஸை லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாட்டம் சைடில் 12 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கலாம். பஸ்ட்டு சைஸ் மார்க் பண்ண இடத்துலையும் வேஸ்ட்டு சைஸ் மார்க் பண்ண இடத்துலையும் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஹிப் சைஸில் மட்டும் அதாவது சைடு ஸ்லிட் வர்ற இடத்துல மட்டும் 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை லைனை ட்ரா பண்ணிக்கிறேன். நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ட்ரா பண்ணதை நம்ம கட் பண்ணிக்கலாம். சுடிதார் கட் பண்ணுறதா இருக்கட்டும், தைக்கிறதா இருக்கட்டும் ரொம்ப ஈஸி தான். எவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஈஸியாக நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சுடிதார் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். வேஸ்ட் சைட்லேயும் ஹிப் சைட்லேயும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நெக்லைன் கட் பண்ணுறதும் ஸ்லீவ் கட் பண்ணுறதும் மட்டும்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருந்த மெத்தட் புரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சூப்பர் அப்படின்ற வேர்டை டைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு லைனிங் வித் மெயின் ஃபேப்ரிக்கை செப்ரேட்டாக நீங்கள் பிரித்து வச்சுக்கோங்க. எதுக்குன்னா நெக்லைன் கட் பண்ணுறதுக்காக. ஃப்ரண்ட் சைடு மெயின் ஃபேப்ரிக் அண்ட் லைனிங், பேக் சைடு மெயின் ஃபேப்ரிக் அண்ட் லைனிங்கை செப்பரேட்டாக பிரித்து வச்சுட்டு நெக்லைன் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு வந்து நான் ரவுண்ட் நெக் மார்க் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் இப்போ வந்து பா நெக்கே கட் பண்ண போகிறேன். சேம் ஹைட்டு தான். ஃப்ரண்ட் சைடு பா நெக் கட் பண்ணிவிட்டு பேக் சைடு ரவுண்ட் நெக் கட் பண்ணலாம். பேக் சைடு நெக்குக்குரிய அகலம் வந்து 3 இன்ச், ஹைட் வந்து 6 இன்ச். நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஹைட்டு 6 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. நெக்லைன் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணுறது மட்டும்தான். ஸ்லீவுக்கு 4 மடித்து வச்சுக்கோங்க. கீழே வந்து 1/2 இன்ச்சும் மேலே 1/2 இன்ச்சும் நம்ம லீவ் பண்ணுவோம். இந்த ஸ்லீவோட டோட்டல் ஹைட்டு 8 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு தனியாக செப்பரேட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் ஹைட்டு செப்பரேட்டாக எடுத்ததுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு செப்பரேட்டாக நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்லீவோட வித் 7 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. டோட்டல் ஹைட்டிலேருந்து 2.5 மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கர்வாக நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட வித் 6.5. அதுக்கப்புறம் மார்ஜின் 1.5 வச்சு நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட மெஷர்மெண்ட் வந்து நம்ம எழுதியிருக்கேன் இல்லையா, இதுதான் ஸ்லீவோட மெஷர்மெண்ட். இப்போ நம்ம மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லீவை டபுள் ஃபோல்டாக எடுத்துகிட்டு ஸ்லீவோட அகலம் இருக்கு இல்லையா, அந்த அகலத்துலேருந்து மிட் பாயிண்ட் வர நம்ம ட்ரிம் பண்ணி விடணும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு.
அதுதான் ஃப்ரண்ட் சைடு வரணும். இந்த மாதிரி ட்ரிம் பண்ணுறதுனால ஸ்லீவ் அண்ட் ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது சுருக்கம் இல்லாமல் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.